வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய வெங்காய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சிறுதானிய மாவு 1 பங்கு எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து 2 பங்கு எடுத்துக்கோங்க. அதில் கலக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி, நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இழைச்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்ன குட்டி பீஸாக வச்சுருக்கேன். கருவேப்பிலையை பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ பெருசு தோலை நீக்கி துருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு வந்து 3/4 டீஸ்பூன். நம்ம பச்சை மிளகாவும் போடுறதுனால மிளகும் பச்சை மிளகாவும் அந்த காரத்துக்கு நீங்கள் எப்படி வேணுமோ, எதுக்கு தூக்கலாக வேணுமோ அதை போட்டுக்கலாம். வாக்கிறதுக்கு, அதை தோசையை சுற்றி வாக்கிறதுக்கு எண்ணெய், நெய், விருப்பப்பட்டவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிறுதானிய மாவு வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். ஆல்ரெடி இந்த சிறுதானிய மாவு வந்து ட்ரை மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு எபிசோடில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தோசைக்கு சிறுதானிய மாவு அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லணும். அதில் அந்த சிறுதானிய மாவு அதே தான், அதாவது சிறுதானியத்தை அதே மாதிரி களைஞ்சி அரித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிறுதானியம் அதே தான். தோசைக்கு அப்படின்னும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி சுத்தப்படுத்தி காய வச்ச 8 பங்கு சிறுதானியத்துக்கு 1 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். அந்த உளுந்து எப்படி நம்ம காய வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஈரப்படுத்தக்கூடாது, நனைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த 1 பங்கை எதில் நம்ம சிறுதானியத்தை அளந்தோமோ அதுலேயே அந்த 1 பங்கையும் ஒரு நாள் காய வச்சு சிறுதானியத்தோடைய சேர்த்து அரைச்சிடணும். ஸோ 8:1, சிறுதானியம் 8 பங்கு, உளுந்து 1 பங்கு கலந்து அரைச்சது தான் தோசைக்கு கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம தோசைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். வேறு வந்து நம்ம இந்த இடியாப்பம் கலர்றதுக்கு, இடியாப்பம் புழியறதுக்கெலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது இந்த குழக்குழப்பு தன்மை இருக்கும். தோசைக்கு அது மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். வெறும் மாவு தோசைக்கு யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உளுந்து கலந்த சிறுதானிய மாவு அது மட்டுமே போதும், வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம் தோசைக்கு. ஸோ இதை வந்து எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாவை ரொம்ப கூம்பாகவும் எடுக்கலை, ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாகவும் எடுக்கலை, நார்மலாக இப்படி எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் அந்த 2 பங்கு தண்ணி. ஸோ இப்போ நீங்கள் அந்த மாவில் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை அப்படியே கொஞ்சமாக விட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் விட்டுட்டு அந்த லம்ஸ் இல்லாமல், ஆக்சுவலாக லம்ஸ் இதில் வந்து வராது. உளுந்தோட ப்ரப்போர்ஷன் கரெக்டாக 8:1 போடணும். நீங்கள் ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்ட்டா மாவு வந்து கரைக்கிறதுக்கு கரெக்டாக வராது, நிறைய வந்து லம்ஸ் வந்துடும். ஸோ இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து கரைச்சிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக கட்டி தட்டுறதுக்கோ, நீங்கள் மாவு வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த லம்ஸ் வராது அப்படிங்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. மாவு வந்து சூப்பராக அழகாக கரைஞ்சிரும், ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா தண்ணியையும் ஊற்றி கரைச்சிட்டு இந்த வெங்காயம் கரைக்க வேண்டிய, அதில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ தோசைக்கல் போட்டேன். நான் தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூவில் இப்படி நல்லா பரப்பிக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள். அந்த 2 பங்கு தண்ணி தோசை மாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அளவு இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து வாக்கலாம். ரவா தோசை வாக்கிற மாதிரி வெளியிலேருந்து வாங்க உள்ள. ஸோ ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அப்படியே எண்ணெய், கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் அங்கங்கே. இப்போ இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு, நல்லா கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரோஸ்ட்டாக வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து பயங்கர ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மாவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ மாவு இப்போ அந்த தோசை வந்து கீழ்ப்பகுதி வெந்தாச்சு.
அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம ரவா தோசை மாதிரி இதை வந்து ஒரே பக்கமாக எடுக்க முடியாது. நம்ம வந்து 2 சைடும் கொஞ்சம் போட்டு வேக தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல கிறிஸ்பியான தோசை கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இது கீழேயும் வந்து வேகட்டும். அதுக்கு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சாச்சு. ஏன்னா மேலே இந்த அளவுக்கு வேக்காடை வரும்போது கீழே வந்து மேக்ஸிமம் வந்துருச்சு, கொஞ்சம் மட்டும் வெந்தால் போதும். ஸோ இப்போ சிறுதானியத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது சில விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்ம வந்து அரிசி கோதுமை அப்படிங்கிறத நிறையா பயன்படுத்திக்கிறோம். இப்போ அரிசியையும் கோதுமையும் கம்பேர் பண்ணும்பொழுது அதில் ரொம்ப வந்து கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து வந்து அதிகம். ஆனால் சிறுதானியத்தை கம்பேர் பண்ணும்பொழுது மாவு சத்து ரொம்ப கம்மி, நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அது போக அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சிறுதானியத்தை பயன்படுத்துறதுக்கு இப்போ விழிப்புணர்ச்சி வந்து நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து நம்ம கரெக்டானது. அதனால் நிறைய சிறுதானிய ரெசிபீஸை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இப்போ ஆர்த்தி கஃபேல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா சிறுதானிய ரெசிபீஸையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இல்லை, அந்த தோசை, இடியாப்பம், அந்த மாதிரி வெரைட்டிஸ் இன்னமும் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அடிப்படை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ரை மாவு தான். நீங்கள் வந்து மாவு அரைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் உங்களுக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு ஒரு 2 கிலோ 3 கிலோ மட்டும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அந்த மாதிரி செஞ்சு நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த தோசை வந்து வெந்திருக்கும், கரெக்டாக ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இது. இப்போ இதை எடுத்துடலாம், எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் கடப்பா, தக்காளி வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிறுதானியத்தை திருப்பி சொல்கிறேன், சிறுதானிய ரெசிபீஸ் எல்லாம் செஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரை தன்மையாக கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு. அதனால் நீங்கள் இதே மாதிரியே மாவரைச்சி எல்லாமே இந்த செஞ்சு பாருங்கள். சிறுதானிய ஆனியன் தோசை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சிறுதானிய ரெசிபீஸும் இன்னும் பல நல்ல ரெசிபீஸை பார்த்து வச்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.